அதாவது ஷேர் மார்க்கெட்டை நம்ம டேரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுவோம். இதே இது மியூச்சுவல் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி என்ன மாதிரி நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அமௌண்ட்டை வாங்கி, அதாவது ஃபண்ட் மேனேஜர், அவங்க வந்து ஃபண்ட் மேனேஜர் சொல்லுவாங்க, அவங்ககிட்ட இருந்து அமௌண்ட்டை வாங்கி அவர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவார். அதாவது அவர் வந்து நம்மகிட்ட வந்து அமௌண்ட்டை வாங்கி லார்ஜ் கேப் ஃபண்ட், மிட் கேப் ஃபண்ட், ஸ்மால் கேப் ஃபண்ட் இந்த மாதிரி நிறையா ஃபண்டில் வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணுவார். இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட்னு சொல்லுவாங்க. இப்படி தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து நிறைய பேருக்கு வந்து சேவிங்ஸ்னா என்னன்னே தெரியாது. ஸோ அதனால் பப்ளிக்கிட்ட வந்து எப்படி வந்து நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரிலாம் சேவிங்ஸ் பண்ணி உங்கள் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி உங்கள் ஃபியூச்சருக்கு பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு நாங்கள் கேட்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் எதில் சேவிங்ஸ் பண்ணுறீங்க? சேவிங்ஸ் அதிகமாக பண்ணுறது எல்ஐசியில் பண்ணுறேன். அது போக நம்ம சில இதில் பேங்க்கில் சேவிங்ஸு எஃப்டி எல்லாம் போடுறோம்ல, அது மாதிரி சேவிங்ஸ் பண்ணி. இப்போ நான் வந்து ஒரு சின்ன டிப்ஸ் கேட்குறேன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் யாருமே சேவிங்ஸ் பண்ண தெரியல. எல்லாருமே அப்போ இருக்கிற காசை செலவு பண்ணிட்டு அப்பயே ஜாலியாக சுற்றணும்னு நினச்சிங்க. அவங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நானே அப்படி தான் ப்ரோ இருக்கேன். என்னமாடா நீ